இன்றைக்கி ஃபஸ்ட் பேப்பரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னா, அதாவது கூற்று காரணம் கேள்வி இருந்தது, பொறுத்துக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டைரக்ட் கொஸ்டின்ஸை எவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக அடிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட அந்த வின்னிங் பாயிண்ட் இருக்குது. பாருங்களேன், புறநானூறு கூம்போடு மீப்பாய் களையாது. சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். கூம்போடு மீப்பாய் களையாது புறநானூறு. பிரம்புங்கிறது கொடி வகையை சார்ந்த தாவரம். சுடுமண் சிற்பக்கலை, ஆங்கிலத்தில் டெரக்கோட்டா. பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவோம். குடமுழா 5 முகம் இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் பஞ்ச மகாசப்தம். வளமாக சுழிந்து இருக்கும் சங்கு வலம்புரி சங்கு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனுடைய ஒலி சங்கநாதம். அந்த சங்கநாதம் இலக்கியத்தில் எப்படி இருக்குது கேள்வி தான். பணிலம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸு தான் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. சங்கநாதம், பணிலம். சாலரா அப்படிங்கிறது பாண்டில், சேகண்டிங்கிறது சேமங்கலம். இதுதான் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். பொறுத்துக்கலை, சங்கநாதம், பணிலம், சாலராங்கிறது பாண்டில், சேகண்டிங்கிறது சேமங்கலம். பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை. பாருங்களேன், இப்போ நான் சொல்லல 4 விஷயம் சொல்லிட்டேன். திமிலை மணல் கடிகார வடிவம். இதோட வேறு பெயர் பாணி. மேட்சிட் கேள்வி இருக்குது அப்படின்னா இந்த டைப்பில் ஒரு கேள்வி வரலாம். குடமுழாங்கிறது 5 முகம், பஞ்ச மகா சப்தம். வலம்புரி சங்கோட ஒலிய சங்கநாதம்னு சொல்கிறோம். இலக்கியத்தில் பணிலம்னு சொல்கிறோம். சாலராங்கிறது பாண்டில், சேகண்டிங்கிறது சேமங்கலம். பலாமரத்தில் செய்யப்பட்ட விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவிக்கு திமிலை மணல் கடிகார வடிவம். பாருங்கள், இது மணல் கடிகார வடிவம். அதனுடைய வேறு பெயர் பாணி. இது எல்லாமே ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்குது பாருங்கள். திமிலை, பாணி, சாலரா, பாண்டில். பணிலம்ங்கிறது வலம்புரி சங்கு, சங்கநாதம் அதனுடைய பேர். பாருங்களேன், இப்போ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறதுக்கு சான்ஸ் உண்டு.